ஆர்ஜே வேலையை விட்டு வேற வேலைக்கே மாறிட்டேன். ஆனா இருந்தாலும் இன்னுமே இன்ஸ்டாகிராம்ல எனக்கு அக்கா எப்படி ஆர்ஜே ஆகுறதுன்னு சொல்லுங்களேன் அப்படின்னு வர டிஎம்ஸ் தான் ஜாஸ்தி. ஆஸ் அ ரெக்ரூட்டரா நிறைய ஜாப் டிஸ்கிரிப்ஷன் நான் படிக்கிறேன், நிறைய வேலையை பத்தி நிறைய பேர்கிட்ட நான் பேசுறேன். அப்படி இருக்கிறப்போ why not this? இப்போ நம்ம கூட 4 எக்ஸ் ஆர்ஜேஸ் கனெக்ட் ஆக போறாங்க. ஸோ 4 people 4 opinion. ஆர்ஜே லாவண்யா, ரிஷப், ஆர்ஜே தாரா. இந்த வேலையை செய்யறதுக்கு இந்த ஒரு காரணம் இருக்கு, இந்த ஒரு காரணம் போதும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது என்னது? சும்மாவே பேசிட்டு இருக்கோம், அது அர்த்தமா பேசுவோம், 4 பேருக்கு தெரியற மாதிரி பேசுவோமே அப்படின்ற ஒரு தான். ஸ்பெஷலா ஃபீல் பண்ணலாம், வேற எதுவும் இல்ல. எந்த ஒரு வேலைனாலுமே நம்ம பேசிக்கா ஏர்னிங்ஸ்க்கு அடுத்து எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் பார்த்தா சாட்டிஸ்பாக்சன் தான். சோ அது இந்த வேலையில மோஸ்டா வேலை பார்க்குற எல்லா ஆர்டிஸ்டுக்குமே கிடைச்சதுன்னு நான் நம்புறேன். அவங்களுடைய பேஷன் தான். இந்த வேலைன்னு இல்ல, எந்த வேலைனாலும் பேஷன் இருந்தா மட்டும் தான் நம்ம விரும்பி லவ் பண்ணி பண்ண முடியும். நீங்க ஆர்ஜேவா வேலை பார்த்துட்டு இருக்கிறப்போ இந்த சொசைட்டிக்கு நீங்க இன்ஃப்ளூயன்சரா இல்ல செலிபிரிட்டியா? ரெண்டுமே கலந்து அப்படின்னு சொல்லாமே. இந்த வேர்ல்ட பொறுத்த வரைக்கும் ஆர்ஜே ஒரு என்டர்டெய்னர். அந்த என்டர்டெயின்மெண்ட் எந்த கேட்டகரியில வருதோ அந்த கேட்டகரி தான். ரெண்டுமே கிடையாது. ஏன்னா நான் ஒர்க் பண்ண டைம்ல நான் அவ்வளவா இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணல, அதை நான் மேஜர் மிஸ்டேக்னு நினைக்கிறேன். மக்களோட எக்ஸ்போஷர் பொறுத்து இருக்கு. இப்போ நீ இருக்க சிட்டியை பொறுத்து இருக்கு. இப்போ நீ இருக்க சிட்டியில ரேடியோ ஜாக்க பத்தி தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்க அப்படின்னா இவங்க செலிபிரிட்டி. ஏன்னா செலிபிரிட்டி கூட பேசுறாங்கல்ல, நான் செலிபிரிட்டி நினைச்சுப்பாங்க. நம்மளோட மார்க்கெட்ல இருக்கிற பிசினஸ் மேன்ஸ்லாம் இன்ஃப்ளூயன்சர் அப்படின்னு நினைச்சுப்பாங்க. சம்பாதிக்கிறதுக்காக அட்லீஸ்ட் மினிமம் சம்பாதிக்கணும்னு இந்த வேலையை சூஸ் பண்றவங்களுக்கு நீங்க ஆனர் மீடியா சஜஸ்ட் பண்ணுவீங்களா? பணத்துக்காக பண்ணோம்னா கண்டிப்பா பண்ண முடியாது. ஏன்னா ரொம்ப கம்மி தான் ஆர்ஜே பொறுத்த சேலரி, முன்னாடியோட ரொம்ப கம்மி. நீங்க உங்களுக்கு பிடிச்ச வேலையை பார்க்கணும் அப்படின்னா அதுல அதிகப்படியான சம்பளத்தை எதிர்பார்க்க கூடாது. நான் ஐடி வேலையை விட்டுட்டு தான் இந்த வேலைக்கு சேர்ந்தேன். அப்போ என்னோட ஐடி வேலையில இருக்கக்கூடிய சம்பளம் வேற, நான் ஆர்ஜேவா இருக்கும்போது கிடைச்ச சம்பளம் வேற. பீயிங் இன் மீடியா a big no for first timers. ஏன் அப்படின்னா இது பேஷனோட வராங்க அப்படின்னா ஓகே, பட் பணம் சம்பாதிக்கணும்ன்ற ஒரு ஐடியால வராங்கன்னா நோ தான். மினிமம் ஏர்னிங்காக அவங்க நிறைய ஸ்கில் பேஸ்ட் ஜாப் சூஸ் பண்ணலாம். லைக் இப்போ நிறைய வீடியோ எடிட்டிங், கிராஃபிக் டிசைன் அந்த மாதிரி நிறைய இருக்கு. சைடஸ் எல்லாம் கூட பண்ணலாம். ரேடியோ ஜாப்க்காக தான் ஆகணும்னு அவசியம் இல்லை. சோ இந்த ஃபீல்டுல இருக்க பெரிய மித்துனா எதுன்னு நினைக்கிறீங்க? எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, நம்ம அதிகமா சேலரி வாங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைப்பாங்க. அதே மாதிரி நமக்கு எல்லா செலிபிரிட்டியும் தெரியும். ஏதோ நம்ம கால் பண்ண அவங்க எடுத்துட்டாங்க, சொல்லுங்க லாவண்யா எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்கற மாதிரி நீங்க நிறைய நடிகர் எல்லாம் பாத்திருப்பீங்களா, உங்க ஸ்டுடியோக்கு வந்திருப்பாங்கல்ல, போட்டோ எடுத்திருப்பாங்களா அப்படின்னு எல்லாம் கேட்பாங்க. ஆனா யாருக்குமே தெரியாது நம்ம ஊர் எல்லையில ஒரு ஸ்டுடியோல உட்காந்து நம்ம ஷோ பண்ணிட்டு இருக்கோம். அது எல்லாமே செலிபிரிட்டிஸோட ரெக்கார்டட் ஷோ அப்படின்னு சொன்னல. இன்ஃப்ளூயன்சர் செலிபிரிட்டி அது ரெண்டுமே தான். ரெண்டுமே மித்தா? ரெண்டுமே மித்து தான். அது மாதிரி நடக்க வாய்ப்பே கிடையாது. பேசினா போதும் ஆர்ஜே ஆயிரலாம் அப்படின்றது ஒரு பெரிய மித்து. அப்படி கிடையாது, தயவுசெய்து நம்பாதீங்க. லாக்ஸ் கணக்குல சேலரி வரும், ஜாலியா இருப்பாங்க, வேலையே செய்ய மாட்டாங்க, ஷோ டைம்ல மட்டும் அவங்க ஆபீஸ்க்கு போவாங்க. இதெல்லாம் தான் காமனா இருக்கிற மித்ஸ். நீங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டிக்கோ இல்ல ஏதாவது ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கோ போகிருக்கப்போ நீ ஆர்ஜே தானே, நீ இந்த மாதிரி பேசி காட்ட அப்படின்னு சொன்னா உங்க மைண்டுக்கு வர ஃபர்ஸ்ட் விஷயம் என்னவா இருக்கும்? இதெல்லாம் நடந்திருக்கு. அவங்க கிட்ட எல்லாத்துலயும் காமனா சொல்றது, இப்ப உங்ககிட்ட எப்படி பேசுறனோ இதே மாதிரிதான் ரேடியோல பேசுவேன். ஏன்னா ஆப்போசிட்ல நீங்க இருக்கீங்க, அங்க எனக்கு மைக் இருக்கும் அப்படின்னு சமாளிச்சிருவேன். நீங்களுமா அப்படின்னு இருக்கும். பட் ஸ்டில் வேலைய விட்டு ஒரு 2-3 years ஆகுது, இருந்துமே இப்போ அந்த கொஸ்டின் வருது, நீ ஆர்ஜேவா இருந்திருக்கு எல்லாத்தையும் பேசி காட்டு அப்படின்னு. ஆல்ரெடி பேசி பேசி தொண்டெல்லாம் வத்தி போயிருக்கு, இங்கேயும் மாடா அப்படின்ற மாதிரி இருக்கும். கண்டிப்பா எப்படியும் பேசி காட்ட மாட்டேன். அதர்வைஸ் எல்லாருக்கும் சொல்றது இல்லைன்னா யாராவது மூட்டை தூக்குறவங்க இருந்தாங்கன்னா நீங்க மூட்டை தூக்குறீங்களா, எங்க மூட்டை தூக்கி காமிங்களேன் அப்படின்னு சொல்லுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கவுண்டரை நான் எல்லா இடத்துலயும் போடுவேன். இப்ப பாத்துட்டு இருக்க வியூவர்ஸ் ஒரு காரணத்துக்காக உங்களை காண்டாக்ட் பண்ணலாம் இன்ஸ்டாகிராம்ல அப்படின்னா அது எதுக்காக இருக்கலாம்? டப்பிங்காக, இல்ல ரேடியோல என்ன பண்ணலாம், ரேடியோ ஃபீல்ட பத்தி தெரிஞ்சுக்க, வாய்ஸ் ஓவர் ஃபீல்ட பத்தி தெரிஞ்சுக்க, இதுக்கெல்லாம் ஏதாவது ஒரு கைடன்ஸ் தேவை அப்படின்னா they can contact me. என்னன்னா எனக்கு ரிட்டர்ன் கிஃப்ட், அதுக்கப்புறம் வெட்டிங் கிஃப்ட், இல்ல சர்ப்ரைஸ், இது மாதிரி விஷயத்துக்குலாம் ஐடியா கொடுக்கறது ரொம்ப பிடிக்கும். பட் பிசினஸா நான் பண்ணல. பட் யாராவது எனக்கு இதுக்கு ஐடியா வேணும் அந்த மாதிரிலாம் கேட்டீங்கன்னா இன்ஃபர்மேஷன் இஸ் வேர்ல்ட், நீங்க என்ன கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அவங்களுக்கு ஏதாவது இன்புட்ஸ் தேவை அப்படின்னா கூப்பிடலாம், இல்ல பேசணும்னா கூப்பிடலாம். வாய்ஸ் ஓவர் ஏதாவது ஒரு வாய்ஸ் ஓவர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, நான் இருக்கேன், நான் பண்ணி தரேன்.
பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா ஒரு சூப்பரான வாய்ஸ் ஓவர் உங்களோட பிராண்ட் ப்ரோமோட் பண்ற மாதிரி நான் பண்ணி தரேன். அனுப்பவும் ஆர்ஜி லாவண்யாவோட இன்ஸ்டாகிராம் பேஜ். இவங்கள்ட்ட பேசினதுக்கு அப்புறம் இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ கால்னு தோணுது. ஏன்னா எவ்வளோ எமோஷன்ஸ், எவ்வளோ ரியாலிட்டி இல்லை. அதே மாதிரி நீங்க நினைக்கிற ஜாப் ரோல்குள்ளேயும் நிறைய ரியாலிட்டி இருக்கு. அதை நான் உங்க முன்னாடி கொண்டு வரேன். ஜஸ்ட் கமெண்ட் இட். அண்ட் ஆல்சோ ஒரு ஃபீல்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி அதை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிறது எவ்வளோ நல்லதுன்றது உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும். ஸோ ஸ்டே கனெக்டட் வித் மேவன் ட்ரைப். இட்ஸ் ஆல் அபவுட் அன்லாக்கிங் தி மைண்ட் செட்.